ஓம் சாந்தி 20-2-2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த படிப்பில்தான் வருமானம் இருக்கிறது. பாபா என்ன சொல்கிறாங்க, படிப்பில் தான் வருமானம். எப்படி ஸ்தூல உலகத்தில் கூட படிப்பு தான் எல்லாருடைய வருமானத்துக்கு ஆதாரமாக இருக்குது. ஒவ்வொருவர் டாக்டரா, இன்ஜினியரா, வக்கீலா, இப்படி விதவிதமாக ஏதாவது படிக்கிறாங்க. அவங்க வருமானத்துக்கான வழியை தேடிக்கிறாங்க. அதே போல் இங்கே கூட உங்களுக்கு இந்த படிப்பில் தான் உங்களுடைய உயர்ந்த பதவிக்கும் வருமானத்துக்கும் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறார். ஆகையினால படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. பாபா கேள்வி கேட்குறாங்க, ஞானம் இல்லாத எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயமும் கூட ஏன் தடையாக ஆகிவிடுகிறது? ஞானம் இல்லாத எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூட தடையாக ஆகிடுது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. பாபா பதில் சொல்கிறாரு, சாட்சாத்காரம் ஏற்படுவது என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் யதார்த்தமான விதத்தில் ஞானம் இல்லையெனில் அதிகம் குழப்பமடைந்து விடுகின்றனர். யாருக்காவது தந்தையின் சாட்சாத்காரம் ஏற்படுவதாக வைத்து கொள்ளுங்கள். பிந்துவை பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? மேலும் குழப்பமடைந்து விடுவார்கள். ஆகையினால் ஞானமில்லாத சாட்சாத்காரத்தின் மூலம் எந்த லாபமும் கிடையாது. இதில் மாயா தான் அதிக தடைகளை உருவாக்கி விடுகிறது. சிலருக்கு சாட்சாத்காரத்தின் தலைகீழான போதையும் அதிகரித்து விடுகிறது. ஆகையினால ஞானமில்லாத காட்சியை பார்க்கறது என்பது எந்த லாபமும் கிடையாது. அதனால் எதையும் புரிஞ்சிக்க முடியாது. பாபா என்ன சொல்கிறாரு, தந்தை பாபா எப்படி இருக்கார், யாராக இருக்கார், எங்கே இருக்கார், ஆத்மா எப்படி இருக்கும், இது போன்று தெளிவாக ஞானத்தை புரிய வைக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாற் போல் முயற்சி செய்யணும். மற்றபடி காட்சி பார்க்கறதுனால பாபா சொல்வார், காட்சி பார்க்கறது ஞானமும் கிடையாது, யோகமும் கிடையாது. அதில் எந்த லாபமும் கிடையாது. அதில் பக்தியாக இருக்கட்டும், பக்தியிலிருந்து ஞானத்துக்கு வந்த பிறகு கூட காட்சிக்கு பின்னாடி போகாதீங்கன்னு தான் சொல்லுவார் பாபா. நல்லா முயற்சி செய்யுங்கன்னு தான் சொல்லுவார். ஞான யோகத்தில் ஆழமாக போங்க, காட்சிகளுக்கு பின்னாடி போகாதீங்க. ஏன்னா காட்சியை பார்த்துட்டா முயற்சியில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம எல்லா நிலையும் அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிடுவாங்க. அது பக்தியில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், ஞானத்தில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், அது தலைகீழான போதையை உண்டாக்கிடும். நம்ம எல்லா நிலையும் அடைஞ்சிட்டோம், நமக்கு பாபா காட்சி கொடுத்துட்டாருன்ற மாதிரி நினைப்பாங்க. அதுபோல் ஞானமே இல்லாதவங்களுக்கு ஒளியினுடைய காட்சி கிடைச்சா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அதை பற்றி. ஆகையினால தான் பாபா சொல்கிறாரு, காட்சி பார்க்குறது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகவே இருந்தாலும் கூட அது கூட ஒரு தடை தான். அதனால் முன்னேற்றம் என்பதெல்லாம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாரு. பாடல், அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். புதியவர்களும் கேட்டீர்கள், பழைய ஆத்மாக்களும் கேட்டீங்க. இது பாடசாலை என்பதை இளைஞர்களும் உணர்ந்திருக்கிறீர்கள். பாடசாலையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உருவாக்கப்படுகிறது. இப்போ வெளி உலக பாடசாலைன்னா அங்கும் பல வகையான அதிர்ஷ்டங்கள் உருவாகுது. சில பேர் டாக்டர் ஆகிறாங்க, சிலர் வக்கீல் ஆகிறாங்க. அதற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்கின்றனர். அதிர்ஷ்டம் என்றால் லட்சியம் ஆகும். அதிர்ஷ்டமின்றி பாடசாலையில் எப்படி படிக்க முடியும்? இங்கு நாமும் கூட அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புது உலகத்திற்காக தங்களது ராஜ்ய பாக்கியம் அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். இந்த ராஜயோகமே புது உலகிற்கானது. மற்றது எல்லாமே பழைய உலகத்திற்கு ஆனதாகும். அவர்கள் பழைய உலகத்திற்கு வக்கீலாக, இன்ஜினியராக, டாக்டராக ஆகின்றனர். அவ்வாறு ஆகி இப்பொழுது பழைய உலகின் ஆயுட்காலமே குறைவாக ஆகிவிட்டது. அவை எல்லாமே அழியப்போகுது. அந்த அதிர்ஷ்டமானது இந்த மரண உலகத்திற்கானது. அவங்க படிக்கிற படிப்பு, பதவி, வருமானம் எல்லாமே மரண உலகத்திற்கானது. அது எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுடைய இந்த படிப்பு புது உலகத்திற்கானது. நீங்கள் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்திருக்கிறீங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிறவிக்கான அதிர்ஷ்டத்தை தான் உருவாக்கிக்கிறாங்க. அது கூடவே வராது, அது அழிந்துவிடும். ஆனால் உங்களுடைய இந்த படிப்பு, இந்த அதிர்ஷ்டம் உங்கள் கூடவே வரும் அப்படின்னு சொல்கிறார். புது உலகின் ராஜ்ய பாக்கியத்தை உங்களுக்கு யார் கொடுக்குறா? யார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது? அதுக்கான படிப்பு நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவரிடமிருந்து தான்
ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வாறு டாக்டரிடமிருந்து டாக்டருக்கான படிப்பு அல்லது வருமானம் கிடைக்கிறதோ அது இந்த பிறவிக்கான ஆஸ்தி. வெளி உலகத்தில் கூட ஒன்று தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்குது, மற்றொன்று தன்னுடைய படிப்பின் மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. எப்பொழுது வயோதிகராக ஆகிறாங்களோ அப்பொழுது குரு கிட்ட போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? சாந்தி அடைவதற்காக, சத்கதி கிடைக்கும்ட்டு போகிறாங்க. இங்கிருந்து விடுவித்து எங்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது லௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிது, ஆசிரியரிடமிருந்து இந்த பிறவிக்கான சொத்து கிடைக்கிது, படிப்பு மூலமாக வருமானம் கிடைக்கிது. மற்றபடி குருவிடமிருந்து வெளி உலகத்தில் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. சத்கதி என்பது அந்த மனித குருமார்கள் கொடுக்க முடியாது. இப்போ லௌகீக அப்பா சொத்து கொடுப்பார், வசதியான தந்தைனா தன்னுடைய சொத்தை கொடுப்பார். அதே போல் நல்லா திறமையாக படிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வருமானத்துக்கான வழியும் கிடச்சிடுது, அதுலேயும் ஆஸ்தி கிடச்சிடுது. ஆனால் குருமார்கள் மூலமாக சத்கதி என்பது வெளி உலக வாழ்க்கையில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே அல்பகால சுகத்துக்கானது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வெளி உலகத்தில் படிக்கக்கூடிய படிப்பு, லௌகீக அப்பா கொடுக்கக்கூடிய சொத்து எல்லாமே அல்ப காலத்துக்கானது. அது அடுத்த பிறவிக்கு வராது. அதெல்லாம் மரண உலகத்திற்கானது, சிறிது காலம்தான் இருக்கும். ஏன்னா இப்போ பழைய உலகம் அழிய போகுது. ஆனால் அவங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்குற விதம் வேறு, நம்முடைய அதிர்ஷ்டம் வேறு. நாமெல்லாம் புது உலகத்தினுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்திருக்கிறோம். இந்த பழைய உலகம் இப்பொழுது அழியப் போகிறது. தந்தையின் அல்லது தனது சொத்துக்கள் எல்லாமே அழிந்து போய்விடும். அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அழிஞ்சிடும். உலகம் மாறும்போது அவர்களுடைய பிராப்திகளும் அழிந்து போயிடும். அவங்கெல்லாம் வெறும் கையோடு தான் செல்வாங்க. இப்பொழுது புது உலகத்திற்காக நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். பழைய உலக மனிதர்களால் அதை சேவிக்க முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் புது உலகம் செல்வதற்கான ஒரு வழியை மனிதர்களுக்கு செய்விக்க முடியாது, பாபா தான் செய்ய முடியும். புது உலகத்திற்கான வருமானம் செய்விக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா. இங்கு நீங்கள் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறீர்கள். இதை தந்தை தான் உங்களது தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றார், குருவாக இருக்கின்றார். பாபா தான் தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கார். மேலும் அவர் வருவது இந்த சங்கம யுகத்தில் தான் எதிர்கால வருமானம் செய்யறதுக்காக கற்றுக் கொடுக்குறார். இப்பொழுது இந்த பழைய உலகத்திற்கு சிறிது காலம்தான் இருக்குது. ஆனால் மனிதர்கள் எதையுமே புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. நாம் ஏதாவது சொன்னாலும் இவங்க கட்டுக்கதை சொல்கிறாங்க அப்படின்னு ஏற்றுக்க மாட்டுறாங்க. பாபா குழந்தைகளுக்கு உண்மையான வருமானம் செய்விப்பதற்காகவே வந்திருக்கிறார். தந்தை ஒரு பொழுதும் யாரையும் கீழே தள்ளிவிடுவது கிடையாது. அவருடைய பெயரே பதீத்த பாவனர். அவர் அனைவரையும் தூய்மையாக்குவதற்காக தான் வந்திருக்கார். அவர் கருணை உள்ளமுடையவராக இருக்கின்றார். தந்தை தான் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார் மற்றும் வழிகாட்டியாகி கூடவே அழைத்து செல்லக்கூடியவராகவும் இருக்கார். நான் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் என்று எந்த லௌகீக குருமார்களும் கூற முடியாது. இப்படிப்பட்ட குருவை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை இவ்வளவு பேர் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் சரீரத்தை விட்டுட்டிங்கன்னா உங்களை பின்பற்றக்கூடியவர்களை நீங்களே கூட அழைச்சிட்டு போவீங்களா அப்படின்னு நீங்கள் மனித குருமார்கள்ட்ட போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். பின்பற்றக்கூடியவர்களை நான் அழைத்து செல்வேன் என்று ஒருபொழுதும் எந்த ஒரு குருமார்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களே உண்மையாகவே சத்கதி அடையலை. அவங்க சரீரத்தை விடுவாங்க, மீண்டும் ஜென்மத்துக்கு வந்துடுவாங்க. இவ்வாறெல்லாம் நடக்கவும் முடியாது. நான் தான் அனைவரையும் நிர்வாண தாமம் அல்லது முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன் என்று ஒரு பொழுதும் யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் எங்களை கூடவே அழைத்து செல்வீர்களா என்ற கேள்வியும் யாரும் கேட்கவும் முடியாது. நீங்களும் அதுபோல் மனிதர்களும் எந்த குருமார்ட்டையும் கேட்க முடியாது. குருமார்களும் என்ன பண்ணுவாங்க, உங்களை நான் கூடவே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லவும் மாட்டாங்க. பகவானின் மகா வாக்கியம் நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சாஸ்திரங்களில் கூட இருக்குது. கொசுக்களை போன்று அனைவரும் செல்வார்கள். பாபா தான் எல்லாரையும் ஒன்றா கடைசியாக அழைச்சிட்டு போவார். இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும், இந்த சரீரத்தை விட வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல முறையில் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இறந்துவிட்டால் உலகமும் இறந்துவிடும். ஆகையினால் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள்.
இந்த சரீரத்திலிருந்து நான் விடுபட்டுட்டேன், நான் ஆத்மா என்ற புரிதலுக்கு வந்துட்டாலே உங்களை பொறுத்தளவுக்கு இந்த உடம்பும் முடிஞ்சிருச்சு, இந்த உலகமும் முடிஞ்சிருச்சு. சரீரத்தையும் மறந்துடுவீங்க, பழைய உலகத்தையும் மறந்துடுவீங்க. அந்த ஒரு பயிற்சி வேணும்னு சொல்கிறார். இந்த உலகமோ பழையது, புது வீடு தயாராகி கொண்டிருக்கிறது எனில், பழைய வீட்டில் அமர்ந்திருந்தாலும் நமக்காக புதியது உருவாகி கொண்டிருக்குன்னு அந்த நினைவு தான் வரும். அதே போல் தான் இங்கே நீங்கள் பழைய உலகத்தை நீங்கள் புத்தி மூலமாக மறந்து புது உலகத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இது எல்லையற்ற உலகின் விஷயமாகும். பழைய உலகின் மீது இருக்கும் பற்றுதலை இப்பொழுது நீங்கள் நீக்க வேண்டும். புது உலகத்து பக்கம் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. எந்த அளவிற்கு யோகத்தில் இருப்பீர்களோ, ஞானத்தினுடைய தாரணை செய்வீர்களோ, மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்களோ, அந்த அளவு குஷியின் அளவு அதிகரிக்கும். மிகப்பெரிய பரீட்சையாகும். நாம் சொர்க்கத்தின் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். செல்வந்தர்களாக ஆவது நல்லது தானே, நீண்ட ஆயுள் அடைவது கூட நல்லது தான். சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்வது, எந்த அளவு தனக்கு சமமாக மற்றவர்களை ஆக்குவீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. ராஜாவாக ஆகணும்னா கண்டிப்பாக பிரஜைகளை உருவாக்கணும். கண்காட்சிகள்லாம் நிறைய பேர் வராங்க இல்லையா, அங்கே நிறைய பிரஜைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன்னா ஞானம் அவிநாசி இல்லையா, அழியவே அழியாது. நீங்கள் போடக்கூடிய விதை கண்டிப்பாக முளைக்கும். ஆகையினால இந்த கண்காட்சிகளில் பல பேர் வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் பிரஜைகளில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாபா அடுத்து சொல்கிறாங்க, நினைவு யாத்திரை மூலமாக தான் நீங்கள் சதோபிரதான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும். எஜமானர்களாக ராஜாவும் பிரஜைகளும் இருப்பார்கள். ஏன்னா எல்லாருமே நமது பாரதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மையில் பாரதம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது, இப்போ அப்படி கிடையாது. அவசியம் உயர்ந்த பாரதமாக இருந்தது, இப்பொழுது முற்றிலும் ஏழையாக ஆகிவிட்டது. பழமையான பாரதம் அனைத்தையும் விட செல்வமிக்கதாக இருந்தது. பாரதவாசிகளாகிய நாம் மிக உயர்ந்த தேவி தேவதா குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இதை தான் படிக்கிறீர்கள். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? உங்களிடம் சித்திரங்கள் இருக்குது. இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தனர் என்பதை நீங்கள் நிரூபித்து கூற வேண்டும். நாள் தேதி சகிதமாக நீங்கள் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ண முடியும். ஏன்னா கால சக்கரத்திலுடைய ஞானம் உங்கள் கையில் இருக்குது. தேவி தேவதைகள் எந்த ஆண்டில் எப்போதிலிருந்து வந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, இந்த கலியுக இறுதியில் சங்கம யுகத்தில் அவங்க எப்படிப்பட்ட முயற்சி செஞ்சதுனால அந்த நிலையை அடைஞ்சாங்க, யார் அவங்களுக்கு அந்த ஆஸ்தியை கொடுத்தது, இதெல்லாம் நீங்கள் துல்லியமாக புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது இவர்கள் மீண்டும் சிவபாபாவிடமிருந்து இந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களது சிலையும் கூட நமக்கு நிரூபணத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பிரம்மா மூலமாக தான் நீங்கள் யோக பலத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடையிறீங்க. சிவபாபா பிரம்மா என்ற தாதாவின் மூலம் இந்த ஆஸ்தியை கொடுத்துட்ருக்காரு. பிரம்மா விஷ்ணு சங்கர் சூட்சமவதன தேவதைகள் ஆவார்கள். பிரஜாபிதா பிரம்மா அவசியம் இங்கு தான் இருப்பார். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு பல பிரம்மாகுமார் குமாரிகள் இருக்கின்றனர். எதுவரை பிரம்மாவின் குழந்தை ஆகவில்லையோ, பிராமணனாக ஆகவில்லையோ, அதுவரை சிவபாபாவிடமிருந்து எப்படி ஆஸ்தி அடைய முடியும்? விகார பிறப்பு என்பது இங்கே கிடையாது. இங்கே முக வம்சாவளி அப்படின்னு தான் பாடப்பட்டிருக்கு. நாமெல்லாம் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய வாய் வழி வம்சத்தினர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பிராமணர்கள்லாம் உலகாய குருக்களை பின்பற்றக்கூடியவர்கள். இங்கு நீங்கள் ஒரே ஒருவரை மட்டுமே தந்தை டீச்சர் சத்குருவாக கூறுகின்றீர்கள். அதுவும் இவரை கூறுவது கிடையாது. யாரை? இந்த பிரம்மாவை போய் என்னுடைய தந்தை டீச்சர் சத்குருன்னு நீங்கள் சொல்லலை, நிராகார சிவத்தந்தையை தான் சொல்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். எதுவரை தந்தையை சரியான முறையில் அறியவில்லையோ அதுவரை நான் ஆத்மா பிந்து போன்று இருக்கிறேன். சிவபாபாவும் பிந்துவாக இருக்கின்றார். அவரை நினைவு செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தந்தையை சரியான முறையில் புரிஞ்சிக்காத வரைக்கும் எதையுமே புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். தன்னை பற்றியும் புரிஞ்சிக்க முடியாது, எதையும் புரிஞ்சிக்க முடியாது. மற்றபடி இதை பார்த்தேன், இவ்வாறு பார்த்தேன் என்று சொல்வார்கள். இதுதான் மாயையினுடைய தடைகள் என்று கூறப்படுகிறது. எனக்கு தந்தை கிடைத்து விட்டார் என்ற குஷியில் இப்பொழுது இருப்பார்கள்.
கிருஷ்ணரின் சாட்சாத்காரம் செய்து மிகுந்த குஷியில் நடனமாடுவார்கள். ஆனால் அதன் மூலம் எந்த சத்கதியும் ஏற்படுவது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். காட்சி பார்க்கறதுனால சத்கதி ஏற்பட்டுடாது, ஆத்மா தூய்மையாயிடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்றார். இந்த சாட்சாத்காரம் வீணாக ஆகிவிடுகிறது. ஒருவேளை நல்ல முறையில் படிக்கவில்லை எனில் பிரஜைகளில் சென்று விடுவார்கள். சாட்சாத்காரத்தின் நன்மையும் கிடைக்க வேண்டும் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் கூட அதிக முயற்சி செய்கிறாங்க, அப்பொழுது தான் அவங்களுக்கு சாட்சாத்காரமே கிடைக்குது. இங்கு சிறிது முயற்சி செய்துவிட்டால் சாட்சாத்காரம் கிடைத்து விடுகிறது. ஆனால் காட்சி பார்க்கறதுனால எந்த லாபமும் கிடையாது. கிருஷ்ணபுரியில் சாதாரண பிரஜையாக தான் வருவாங்க. சிவபாபா நமக்கு இப்பொழுது இந்த ஞானம் கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது அவசியம் தூய்மையாக வேண்டும் என்பது பாபாவினுடைய கட்டளை. ஆனால் சிலரால் தூய்மையாக இருக்க முடிவது கிடையாது. பதீத்தமாக சிலர் இங்கு மறைந்து வந்து அமர்ந்து விடுகின்றனர். அவர்கள் தங்களை நஷ்டப்படுத்தி கொள்கின்றனர், தன்னையே ஏமாற்றிக் கொள்கின்றனர். தந்தையை ஏமாற்றக்கூடிய விஷயம் கிடையாது, பாபாவை ஏமாற்றுற விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு தவறு செஞ்சுட்டு மீண்டும் மீண்டும் இங்கே வந்து அமர்றாங்களோ அது தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறார். பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் நிலை என்னாகும்? அதிர்ஷ்டம் இல்லை என்று தான் பாபாவும் புரிஞ்சுப்பார். நியமத்துக்கு புறம்பான எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. உங்களது நடத்தை நன்றாக இல்லை என்று பாபாவும் புரிஞ்சுப்பார். வருமானத்திற்கான வழியை தந்தை சொல்கின்றார். செய்யறது செய்யாத போகிறதெல்லாம் அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்குது. இங்கு வருவது தந்தையிடம் ஆஸ்தி அடைவதற்கான விஷயமாகும். இங்கே பாபா ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் உதவி பெறுவார்கள் இல்லையா? அதே போல் வெற்றி பெறுபவர்களுக்கு பாபா வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறார். யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் அடைகிறாங்களோ அவர்களுக்கான மாலை தான் இது. எந்த அளவுக்கு எப்படி தேர்ச்சி பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி கிடைக்கும். இந்த மாலை கூட அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்காலர்ஷிப் பெறுபவர்கள் அதிக எண்ணிக்கையாகி ஆயிரக்கணக்கானவர்களாக ஆகிவிடுகின்றனர். அவர்கள்தான் ராஜ்ய பதவியில் வருகிறார்கள். யார் நல்ல முறையில் படிப்பு படிக்கிறார்களோ அவர்கள் மறைவாக இருக்க முடியாது, கண்டிப்பாக வெளிப்படுவாங்க. பல புதியவர்கள் பழையவர்களை விட முன்னால் செல்கிறார்கள். அந்த உலகாய படிப்பின் கூடவே இந்த படிப்பில் ஈடுபட்டுடுவேன், என்னுடைய வாழ்க்கையை வைரம் போல் ஆக்கிப்பேன், நான் 21 பிறவிக்கு உண்மையான வருமானம் செய்வேன், ஆஸ்தி எடுப்பேன்னு சில சகோதரிகள் கூட வராங்களாம். எவ்வளோ குஷியாக புரிஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த ஆஸ்தியை இப்போ தான் எடுக்கணும், இப்போ இல்லைன்னா எப்பயும் எடுக்க முடியாதுன்னு கூட சில குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்களாம். சிலர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, சில பேருக்கு ஆர்வம் இல்லாமல் போகுது. அதிலும் பாபா பார்க்குறாரு, பழையவர்களை விட புதியவர்கள் நல்லாவே முயற்சி செய்கிறாங்களாம். பாபா வந்து பார்க்குறாரு. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா பகவான் தான் என்ன செய்ய முடியும்? டீச்சரோடைய கடமை பாடம் வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பார். புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்கிறது, முயற்சி செய்யாதது அவங்கவுங்க கையில் இருக்குது, அப்படி சொல்கிறார் பாபா. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் சொல்கிறாரு, தனது பலவீனங்களை மறைப்பது கூட தன்னையே ஏமாற்றிக் கொள்வதாகும். ஆகையால் ஒருபொழுதும் தன்னை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, தனது அதிர்ஷ்டத்தை உயர்வானதாக ஆக்கிக் கொள்வதற்கு எந்த ஒரு காரியமும் நியமத்திற்கு புறம்பாக செய்யக்கூடாது. படிப்பில் ஆர்வம் இருக்க வேண்டும். தனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாரு, அமிர்த வேலையின் உதவி அல்லது ஸ்ரீமத் பாலனையின் மூலம் நினைவை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நினைவு ஸ்வரூப ஆத்மா ஆகுங்கள். அமிர்த வேலை தான் முதல் ஸ்ரீமத். அந்த பாலனை மூலமாக உங்களுடைய நினைவை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நினைவு ஸ்வரூப ஆத்மாவாக ஆகுங்கன்னு வரதானம் கொடுத்துருக்காரு. பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. தன்னுடைய நினைவை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் அல்லது இயற்கையாகவே நினைவு ஸ்வரூபம் ஆக வேண்டும் எனில் அமிர்த வேலையின் நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். அமிர்த வேலை அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான நேரம். ஸ்ரீமத் இருப்பது போன்று நேரத்தையும் புரிந்து கொண்டு நேரத்தின்படி நடந்து கொள்ளும்போது எளிதாக அனைத்து பிராப்திகளையும் அடைந்திட முடியும். ஏன்னா அமிர்த வேலை தான் முழு நாளுக்கான வருமானத்தை சேமிப்பதற்கான நேரம், அந்த சக்தியை சுலபமாக அடைவதற்கான நேரம். அதனால் அமிர்த வேலையினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறார்.
ஸ்ரீமத் இருப்பது போன்று நேரத்தை புரிந்து கொண்டு நேரத்தின்படி நடந்து கொள்ளும்போது தான் எளிதாக அனைத்து பிராப்திகளையும் அடைந்திட முடியும். மேலும் கடின உழைப்பிலிருந்தும் விடுபட முடியும். அமிர்த வேலையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலம் ஒவ்வொரு காரியமும் மகத்துவம் வாய்ந்ததாக ஆகிவிடும். அந்த நேரத்தில் விசேஷமான அமைதி இருக்கும். ஆகையால் எளிதாக நினைவை சக்திசாலியாக ஆக்க முடியும். அந்த நேரம் இயற்கை கூட சீத்தளமாக இருக்கும். அந்த நேரம் மிக உயர்ந்த நேரம். அந்த நேரத்தில் தான் பிராமணர்களுடைய முதல் ஸ்ரீமத்தே அமிர்த வேலை. அந்த நேரத்தில் உங்களுடைய நினைவை பவர்ஃபுல்லாக ஆக்கிக்குங்கன்னு சொல்கிறார். ஸ்லோகன்: நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவை மூலம் மாயாஜித் ஆகக்கூடியவர்களே சதா வெற்றியாளர்கள். அவ்யக்த இஷாரா: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தா மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். குழு ரூபத்தில் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுக்குள் சந்திக்கும் போது உங்களது மொழி அவ்யக்த உணர்வு உடையதாக இருக்க வேண்டும். பரிஸ்தாக்கள், அதாவது ஆத்மாக்களுடன் உரையாடி கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும். இதற்கு கேள்விப்பட்ட ஒருவரது தவறை சங்கல்பத்திலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட ஸ்திதி ஏற்படும் போதுதான் தந்தையின் சுப விருப்பமாகிய குழுவில் ஒற்றுமை என்பது நடைமுறையில் ஏற்படும். மேலும் உங்கள் மூலம் தந்தையும் வெளிப்படுவார். ஆகையினால பரிவாரங்கள் ஒன்று கூடும்போது அந்த அவ்யக்த உணர்வோடு இருங்க. பரிஸ்தாக்கெல்லாம் ஆத்ம உணர்வில் இருந்து ஆத்மா கிட்ட உரையாடுங்க. நீங்கள் சரீர உணர்வுக்கு இந்த குறைகளை வர்ணிக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நிறுத்திடுங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் உங்களுக்குள்ளே எப்போ ஏற்படுதோ அப்போ உங்கள் மூலமாக பாபா வெளிப்படுவார்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.